நெல்லை மாதேஸ்வரன் பேருந்து நிலையத்திலிருந்து அனைவருக்கும் நாடி கார்த்தியின் மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட மீண்டும் பார்ட் 3ல சந்திப்பது ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த பயண வீடியோ தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு யுகாதி தேர் திருவிழா அப்படிங்கிறதுனால தமிழகத்திலிருந்து டிஎன்சிடி பஸ்ஸும் கர்நாடக மாநிலத்திலேருந்து கேஎஸ்டி பஸ்ஸும் சிறப்பு பேருந்துகள் நிறைய இயங்குறதை பார்க்க முடியுது. தமிழகம் சேலம் மாவட்டத்திலிருந்து மேட்டூர் வழியாக வரக்கூடிய எம்எம் ஹில்ஸ் பஸ்ஸு, எடப்பாடி வழியாக வரக்கூடிய எம்எம் ஹில்ஸ் பஸ் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இங்கிருந்து மைசூருக்கும் டிஎன்சிடி பஸ் நிறைய இயங்குறத பார்த்தோம். நம்ம மதியம் 3 மணிக்கு நான் ஸ்டாப்பாக ரன் ஆகக்கூடிய கேஎஸ்டி பஸ்ஸில் பெங்களூருக்கு நம்மளோட பயணம் தொடங்கிடுச்சு. இது பைபாஸ் சாலை வழியாக போகிறதுனால டிக்கெட் ஃபேர் எவ்வளோ நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், கிலோமீட்டர் எவ்வளோ குறையுது அப்படிங்கிற விவரத்தையும், இப்போ நம்ம ஹேர்பின் பெனில் போகும்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூப்பரான டிரைவை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பயணம் தொடங்கும் பொழுதே ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென்லேயே நமக்கு முன்னாடி போகக்கூடிய கேஎஸ்டி பஸ்ஸை நம்ம பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கொள்ளைகள் போகக்கூடிய இந்த பேருந்தை நம்ம டிரைவர் எவ்வளோ திறமையாக எந்த இடத்துல அழகாக சைடு வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்நாடக அரசு மலையினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம எக்காரணத்தை கொண்டும் ஸ்மோக்கிங், பிளாஸ்டிக்கை எரிக்கிறதோ இல்லை குக்கிங் பண்ணுறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தடை விதிச்சிருக்காங்க. பாருங்கள், இப்போ நம்ம 3வது ஹேர்பின் பெண்ட் வந்திருக்கோம். இந்த இடத்துல எந்த அழகாக நம்ம சைடு வாங்கிட்டு நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்கோம். பாருங்களேன், சூப்பராக இருந்தது, செம த்ரில்லிங்காக இருந்தது இந்த டிரைவு. அடுத்து ஒரு ஷார்ப்பான பெண்டில் நம்ம போகும்பொழுது நமக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் பஸ் உள்ளே போயிட்டுருக்கிறதும் நம்ம அதை தொடர்ந்து போக போகிறோம். இருந்தாலும் நமக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஎஸ்டி டிரைவர் நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக ஹார்ன் அடித்து நமக்கு இன்டிமேட் கொடுப்பாரு. அது 2 பேருக்குமே உள்ள அந்த புரிதலை நல்லாவே தெரிஞ்சுது. நான் போகக்கூடிய இந்த பஸ்ஸுக்கு டிரைவரும் கண்டக்டரும் ஒருத்தர் மட்டும்தான். அதனால் பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சீட்டுக்கு வந்திருந்தோம். இது நான் ஸ்டாப் பைபாஸ் ரைடு எக்ஸ்பிரஸ்வே அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் 325 ரூபா. நமக்கு முன்னே போகக்கூடிய அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு பெங்களூர்லேருந்து காலைல 7:30க்கு பஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு. அதுபோல் நம்ம எம்எம் ஹில்ஸ்லேருந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த சமயத்தில் கடைசி பஸ்ஸு இரவு 8:30க்கு இயங்குது. திருவிழா பண்டிகை நேரத்தில் இந்த பேருந்தினுடைய இயக்கம் முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கும். இப்போ நம்ம முன்னே போகக்கூடிய அந்த ஒயிட் கலர் ப்ரைவேட் பஸ்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடம் வரும்பொழுது 20வது கொண்டை ஊசி வளைவு வந்துட்ருக்கோம். நம்ம டிரைவர் முன்னே போகக்கூடிய பஸ்ஸுக்கு இங்கிருந்தே ஹார்ன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கீழே அடிவாரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால இறக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன போகும்பொழுது இடைவெளி அதிகமாக விட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கோவிலுக்கு இறங்கி போயிட்டுருக்கோம். ஆனால் எதிர்ப்புறத்தில் நிறைய கார் வர்றதை பார்த்தோம். இந்த கோவிலுடைய நடை திறப்புடைய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா
கொஞ்சம் வித்தியாசம், மற்ற கோவிலோட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. எந்தெந்த டயத்தில் திறந்திருக்கும் அப்படிங்கிறத நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையினோட ஒரு பகுதி தான் இந்த மாதேஸ்வரன் மலை அமைஞ்சிருக்கு. அணுமலை, கணுமலை, ஜெனுமலை, பச்சைமலை, பவளமலை, லிங்கமலை, பொன்னாச்சி மலை, இந்த 7 மலையும் சேர்ந்தது தான் இந்த மாதேஸ்வரன் மலை. இருபத்தி 7 ஹேர்பின் பெண்டை 40 நிமிஷத்தில் கடந்து SH 79 சாலையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஹில்ஸ்லேருந்து அடுத்து வரக்கூடிய ஏழுமலை, DM சமுத்திரா, ஹன்னூர் வரைக்கும் சாம்ராஜ்நகர் மாவட்டத்துக்கு உட்பட்டது. மாதேஸ்வரன் மலை 7 மலை கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் ஏழுமலை. இதை தொடர்ந்து DM சமுத்திரா அப்படிங்கிற சிறிய கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து கொள்ளைகால் 42 கிலோமீட்டர் தூரத்துலையும், சாம்ராஜ் நகர் 81 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம 30 கிலோமீட்டர் கடந்து ஹில்ஸ்லேருந்து வரக்கூடிய முக்கிய பகுதியான ஹன்னூருக்கு மதியம் 4:12க்கு வந்திருக்கோம். என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் KST பஸ் வெளியில் வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடம் தான் ஹன்னூர் பஸ் ஸ்டாண்ட். இங்கே நம்ம வரும்பொழுது 1 மணி நேரம் 12 நிமிஷத்தை கடந்து நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். சாம்ராஜ் நகர் மாவட்டத்தை கடந்து அடுத்து நம்ம மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்கலான்ற பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ சரியாக மதியம் 4:18 ஆகுது. இந்த இடம் கொள்ளைகாலையும் எம்மம்பேட்டாவையும் இணைக்கக்கூடிய முக்கியமான சாலையாக அமைஞ்சிருக்கு. பஸ் நான் ஸ்டாப்புங்கிறதுனால எந்த இடத்துலையுமே நிறுத்தம் இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த இடம் சிங்கநல்லூர். மதியம் 4:24 ஆகுது. இங்கே வரும்பொழுது வெயில் வேறு அதிகமாக இருந்ததா, இப்போ பேசஞ்சர் ஒருத்தவங்க வந்து டிரைவர்கிட்ட எங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த இடம் வந்து சாம்ராஜ் நகர்லேருந்து 52 கிலோமீட்டர் தூரத்துலையும், கொள்ளைகால்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இடப்பக்கத்தில் ஆரோ மார்க் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் கொள்ளைகால் பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடிய பாதை. நம்ம இந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பைபாஸ் சாலை வழியாக தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம இந்த சாலை வழியாக பயணம் செய்யும்பொழுது 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளி ரொம்ப பசுமையாக இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல நிறைய பறவைகள் வந்து போகிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஜங்ஷனில் இடப்பக்கத்தில் நம்ம திரும்பணும் அப்படின்னு சொன்னால் கொள்ளைகால் இருக்கக்கூடிய சிறிய கிராமங்களை கடந்து நம்ம பேருந்து நிலையத்துக்கு போக முடியும். இந்த பாதையில் தான் நான் காலையில் பயணம் செஞ்சு போனதை வீடியோவாக பதிவிட்டிருப்பேன். இப்போ நம்ம அந்த இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேசிய நெடுஞ்சாலை 948 பயணத்தை தொடங்கியிருக்கோம். மலவெள்ளி இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துலையும், கனகபுரா 62 கிலோமீட்டர் தூரத்துலையும், நாம போகக்கூடிய பெங்களூரு 126 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சாலையுடைய இடப்பக்கத்தில் ஒரு பிரிவு இருக்குது. இந்த இடம் வந்து கொள்ளைகால் நகரத்துக்கு உட்பட்ட சத்தியகலான்ற கிராமத்துக்கு போகக்கூடியது. நம்ம இங்கெல்லாம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் சாலை வழியாகவே பயணத்தை தொடர்ந்துருக்கோம். இந்த பகுதியில் அதிகமாக சோளம் பயிரிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இருவழி சாலை ஹில்ஸ்லேருந்து பெங்களூருக்கு ஒரு முக்கிய வழி சாலையாக அமைஞ்சிருக்கு. நம்ம இங்கிருந்து தூரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு மலைக்குள்ளர பயணம் செய்கிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு சாலை வடிவமைப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. காவேரி நதி ஓடக்கூடிய ஒரு கிளையாரை கடந்து நம்ம இப்போ பயணம் செஞ்சிட்ருக்கோம்.
இந்த சாலை வழியாக போகும்பொழுது இப்போ வர்றது தான் ஃபஸ்ட்டு டோல். இந்த இடத்துலேருந்து மலவெள்ளி 13 கிலோமீட்டர் தூரத்துலேயும் பெங்களூரு 118 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இந்த சாலையில் முதல் டோலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம மதியம் 4:50க்கு வந்திருக்கோம். SH 33ன்னு சொல்லக்கூடிய மலவெள்ளி மதுர் சாலையை இணைக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நம்ம மதியம் 4:58க்கு வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து MM ஹில்ஸுக்கு 210 கிலோமீட்டர் தூரமும், மைசூர்லேருந்து MM ஹில்ஸ் 150 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குது. நாம் இங்கே வரும்பொழுது மைசூருக்கு 60 கிலோமீட்டரும் பெங்களூருக்கு 91 கிலோமீட்டரும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம முக்கால்வாசி தூரத்தை கடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம மதுருக்கு சாயந்தரம் 5:30க்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம ஹன்னூர், கொள்ளைக்கால், மலவெள்ளி இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நிறுத்தம் இல்லை. இங்கே நிறுத்தம் இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம மதுருக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கோம். சாலை வழியாக வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் மதுர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த இடத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ வரக்கூடிய ஜங்ஷனில் லெஃப்ட் திரும்பினா மதுர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை கடந்து சன்னப்பட்னா இடத்துக்கு போக முடியும். ஆனால் நம்ம நான் ஸ்டாப்பில் போகிறதுனால பைபாஸ் சாலை வழியாக இந்த இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சன்னப்பட்னாவை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்த பற்றி நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா நான் MM ஹில்ஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோவையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சர்வீஸ் சாலை வழியாக போகும்பொழுது நம்மளுடைய வலப்பக்கத்தில் ஃப்ளைஓவர் போகிறத பார்த்துட்ருக்கோம். இது பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போகக்கூடிய சாலை. அஞ்சு 35க்கு மாநில நெடுஞ்சாலையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு மாறக்கூடிய இந்த இடம் தையலூர். சாயந்தரம் 5:40க்கு வந்திருக்கிற இந்த இடம் நிடகட்டா. இது மாண்டியா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. SH 17 சாலையில் மீண்டும் நம்மளோட பயணம் தொடங்கி தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பொம்மை நகரம் சொல்லி அழைக்கும் சன்னப்பட்னாவில் தான் தமிழ் திரையுலகில் 70, 80, 90களில் வலம் வந்த திருமதி சரோஜா தேவி அவர்கள் பிறந்த ஊர். இங்கிருந்து இது போல் 21 கிலோமீட்டர் தூரத்தில் ராக் சிட்டி, சில்க் சிட்டின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ராம்நகரா பகுதி அமைஞ்சிருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு குறையாமல் ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூருக்கு இங்கிருந்து 66 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. லெஃப்டில் திரும்பி சன்னப்பட்னா பேருந்து நிலையத்துக்கு போகணும். நாம் அந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
ராக் சிட்டி சில்க் சிட்டின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ராம்நகரா இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ கன்வா டிபி அப்படிங்கிற சிறிய கிராமத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கோம். இந்த இடம் தான் ராம்நகரா மாவட்டத்துக்கும் மாண்டியா மாவட்டத்துக்கும் பார்டரா அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம பஸ் எங்கேயுமே நிற்கல. இப்போ வரக்கூடிய பிடாடின்ற பகுதியில் எம்எம் ஹில்ஸில் ஒரு வயசானவங்க பாட்டி ஏறியிருந்தாங்க. அவங்க இறங்குறதுக்காக தான் ஊருக்குள்ளே வந்திருந்தாங்க. இங்கே அவங்கள இறக்கி விட்டுட்டு நாம் தொடர்ந்து பெங்களூரை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கிற இந்த நேரம் சாயந்தரம் 6:13 ஆகுது. சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுதே டிராஃபிக் இங்கிருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு முடிய போகிறதுங்கிறத இந்த டிராஃபிக்கை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சாயந்தரம் 6:25 ஆகுது. இந்த இடம் வந்து ஒண்டர்லாவுக்கு போகக்கூடிய சாலை பகுதி. ஆஃப் மைசூர் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒண்டர்லாவுக்கு நம்ம பெங்களூரில் இருந்து ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பிடாடின்ற பகுதியில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோவோ கால் டாக்ஸிலே போக முடியும். இது 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இல்லாமல் யுகாதி திருநாள். இன்றைக்கி நான் எம்எம் ஹில்ஸுக்கு போன விவரங்களை 3 பகுதியாக வீடியோ பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோ தெரியறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கெங்கேரியில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக விநாயகர் கோயிலை சாயந்தரம் சூரியன் மறையும் பொழுது அந்த வெளிச்சத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சாயந்தரம் 6:41க்கு கெங்கேரி சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் காலையில் ஏறின இடத்துல மெட்ரோ ஃபெசிலிட்டி இல்லாதனால இப்போ வரக்கூடிய ஜனாபாரதி ஸ்டாப்பிங்கில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் மெஜஸ்டிக்கு மெட்ரோவில் போக போகிறோம். இறங்கும் போது சாயந்தரம் 6:49 ஆனிச்சு. கிட்டத்தட்ட நம்ம 168 கிலோமீட்டரை 3 மணி நேரம் 49 நிமிஷத்தில் வந்து சேர்ந்துருக்கோம். நான் வந்த பஸ்ஸை உங்களுக்கு காமிக்கவே இல்லை. அதுக்காக கடகடன்னு இறங்கி வந்து இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஹெட்லைட் எரிஞ்சிட்டு அப்படியே பலன்னு வந்துட்டுருக்கிற இந்த கேஎஸ்சிடி சரிகையில் தான் நான் எம்எம் ஹில்ஸ்லேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன். மீண்டும் நம் சொந்தம் தொடர புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.